அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறோம்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதிவடி, அதுவும் கோழி இறைச்சி மிதிவடி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட பியா பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஒரு ஒவ்வொரு காணொலினையும் இங்கே தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ மிதிவடி செய்யலாம் வாங்க. ஓகே, நாங்க இப்ப மிதிவடி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, மா குழைக்கணும். மிதிவடிக்கு தேவையான மா முதல் குழைக்கணும். அதுக்கு நான் 2 சுண்டு கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா 2 சுண்டு கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன். இது மிதிவடிக்கான மா குழைக்கிறதுக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இறைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். அப்பதான் அந்த பொடி கேக்க நல்லா இருக்கு, நல்ல சாஃப்டாவும் இருக்கு. மஞ்சள் போட்டது ஏன்னு சொன்னா அந்த வாடை கொண்டு வரும், அதுக்காண்டிதான். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். மற்ற இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதோட உருளைக்கிழங்கு அவிச்சு சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். மற்ற இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். நான் தனித்தூள் போடையில கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு தான் நாங்கள் சிக்கன் கறி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நாங்கள் மா குழைக்க போறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, தேவையான அளவு உப்பு போடுவோம். மாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடுவோம். இப்ப அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணியா விட்டு குழைச்செடுக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியா விட்டு நல்ல வடிவா கலந்தெடுப்போம். ஆக தண்ணி கூடினா தட்டி எடுக்கிறது கஷ்டம். இனி நாங்க மாவை நல்லா குழைச்சு எடுத்துட்டு பார்ப்போம். நாங்க மிதிவடிக்கு தேவையான மாவை நல்ல வடிவா குழைச்சு எடுத்துட்டோம். எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப மா குழைச்சு எடுத்துட்டோம். மெனி நாங்க மிதிவடிக்கு தேவையான கறியை ரெடி பண்ணுவோம். அதுக்கு முதல் நாங்க அவிச்சு வச்ச இறைச்சியை நல்ல சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு போடுவோம். நாங்க அவிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயில போட்டுதான் நல்லா இருக்கும். பாத்தீங்களா, இறைச்சி அவிச்சிட்டு நாங்க எடுத்தபடியா அவ்வளவு அந்த நூல் நூல் மாதிரி உள்ள படம். இதை நாங்க பொறிக்க நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா இறைச்சி எல்லாம் நல்ல வடிவா சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு எடுத்துட்டேன். இனி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அடுப்பை மூட்டிட்டு வெங்காயம் எல்லாம் தாளிச்சு இந்த இறைச்சியும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கறி நாங்க ரெடி ஆக்கணும். நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டிட்டு இனி சட்டியை தூக்கி அடுப்புல வச்சுட்டு நாங்க கறியை சமைச்செடுப்போம். சட்டி காயட்டும், ஈரமா இருக்கு. இப்ப தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சாப்புறதான் வெங்காயம் போடணும், இல்லாட்டி வெங்காயத்துல எண்ணெய் இழுத்துடும். இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவா தாளிப்போம். வெங்காயம் ஓரளவு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நாங்க இறைச்சியை போடுவோம். மிதிவடி எங்கட இலங்கையை பொறுத்தவரையில ஒரு ஃபேமஸான சாப்பாடா தான் இருக்கும். எல்லா கடவுளையும் பாத்தீங்கன்னு சொன்னா மிதிவடி கட்டாயமா இருக்கு. வெங்காயம் சொட்டு பொரியணும். பொரிஞ்ச அப்புறம் இறைச்சியும் போட்டோம்னு சொன்னா அந்த வெங்காயத்தோட சேர்ந்தே பொரிஞ்சிடும். சொன்னா அவிச்ச இறைச்சி என்னபடியா பக்கம் பொரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சு கொண்டு வருது. அதோட நாங்கள் பிச்சு வச்ச இறைச்சியும் போடுவோம். இறைச்சி தான் கூட உருளைக்கிழங்கையும் விட.
நல்ல வடிவா கலந்து விடணும், அப்பதான் அந்த இறைச்சி பொரியும். வந்து இறைச்சி வந்து அவிச்ச இறைச்சி என்ன இப்ப வந்து நாங்கள் உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம். அதோட வந்து கட்டத்தூள், மற்றது தேவையான அளவு தூள் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்ல வடிவா கலந்தெடுப்போம். வந்து மிதிவடிக்கு தேவையான கறி வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் மிதிவடி வந்து செய்வோம். இப்ப வந்து நாங்க மிதிவடியை வந்து செய்தெடுப்போம். ஓ, நல்ல வடிவா வட்டமா எடுக்கும். இந்த வடிவா தப்பி தப்பி பூரிக்கட்டை இருந்தா அலையம் ரொட்டி எடுக்கலாம். ஆனா இது வந்து எனக்கு வந்து ஈஸி, கையால வட்டி எடுக்குது. வந்து நல்ல வடிவா வட்டமா எடுத்தாச்சு. இனி வந்து நாங்க கறியை வைப்போம். கறியை வச்சுட்டு மடிச்செடுப்போம். இப்ப வந்து நான் மிதிவடி வந்து மடிச்செடுத்துட்டேன். இதே போல நாங்கள் எல்லா மிதிவடியையும் வந்து மடிச்செடுத்துட்டு பார்ப்போம். இப்ப வந்து மிதிவடி எல்லாம் செய்து வச்சுட்டோம். இனி வந்து இது வந்து பாத்தீங்க சொன்னா கோதுமை மாவு வந்து நல்ல வடிவா கரைச்சி வச்சுட்டேன். நீங்க ரசுக்கு தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இனி இதுல துவைச்சிட்டு ரசுக்கு தூள் எல்லாம் வடிவெல்லாம் பிரட்டி எடுத்துட்டு பொரிச்சு எடுத்தா சரி. அதுக்கு முதல்ல நாங்க சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம் கொதிக்க. இதுக்கு நீங்க வேணுமென்று சொன்னால் முட்டையும் உள்ளுக்குள்ள வைக்கலாம். நாங்க இறைச்சி வந்து கூடுதலா போட்டபடியா முட்டை வைக்கல. நீங்க விருப்பம்னு சொன்னா முட்டையும் வட்டி வைக்கலாம் பாதியா. இது துவைப்பேன். இதுல துவைச்சிட்டு இதுல பிரட்டி எடுத்துட்டு போயிட்டாதான் நல்ல மொறு மொறுண்டு வேணும். இப்ப வந்து சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். சட்டி வந்து காயட்டும். இப்ப வந்து பொழுதும் பட்டு கொண்டு வந்துட்டு சரியா 6 மணி 7 மணி ஆகுது போல இருக்குது. செய்யவில்லைன்னு சொன்னா இது கொஞ்சம் பெரிய வேலைன்றபடியா லேட் ஆகுது. இப்ப வந்து தேங்காய் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த மிதிவடியை மாவுக்குள்ள துவைச்சு ரசுக்கு தூள பிரட்டி எடுத்து இங்கே வைப்போம். நல்ல வடிவா இந்த ரசுக்கு தூளை நாங்க போட்டு எடுத்தோம்னு சொன்னா நல்ல மொறுமொறுப்பா வரும். இந்த கட்லெட்ன்னு சொன்னா முட்டையில துவைச்சு எடுக்கலாம். மிதிவடி என்றபடியா நாங்கள் நம்மளா கோதுமை மாவுலயே கரைச்சி எடுத்துட்டு போட்டுட்டு சரி. இது ரோல் மாதிரி சின்ன பொருள் இல்ல, சரியான வேற கறியெல்லாம் வச்சு கறி வச்சாதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் முட்டை வைக்கல நாங்க. யோசிப்பீங்க மிதிவடிக்கு முட்டை வைக்கலையன்னு சொல்லி. கறி கூட தானே, அதெல்லாம் முட்டை வைக்கல. இதே போலயே நாங்க எல்லாத்தையுமே துவைச்சு எடுத்து ரசுக்கு தூள பிரட்டி இஞ்சால வைப்போம். ஈஸியா இருக்கும் எங்களை பொரிக்க. பொரிச்சு எடுக்கலாம். இப்ப வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்க ஒவ்வொன்றா போட்டுடுவோம். சின்ன சட்டி இருந்தபடியா 2 ஒன்று தான் போடலாம் போல பாப்பா. ஒன்றுண்டா தான் போட்டு எடுக்கலாம். சொன்னா இஞ்சால போட்டா சில நேரம் பெருசு வெற்றிக்கும் மிதிவடியா பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒன்று சாப்பிட்டாலே வயிறுக்குள்ளாயிடும். ஒரு பிளேண்டியும் இந்த மிதிவடியும் சாப்பிட்டாலே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் நாங்க மெட்ட பக்கம் திருப்புவோம்.
எங்களுக்கு வந்து இன்னைக்கு இரவு சாப்பாடு மிதிவடி தான். ஏன்னு சொன்னா இது ஃபுல்லாயிரும் வயிறு. 1 2 சாப்பிட்டாலே ஃபுல்லாயிரும். காணும் எங்களுக்கு வடிவா. நாங்கள் வந்து 2 4 6 மிதிவடி செய்திருக்கோம். ஆளுகிட்ட வந்து காணும். ஏன்னு சொன்னா அம்மா வந்து சாப்பிட மாட்டா, அதாலதான். இப்ப மெட்ட பக்கம் திருப்புவான். இப்ப வந்து ஒரு மிதிவடி வந்து நல்லபடியா பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த முறண்டு இருக்குது. இனி வந்து நாங்க மெட்ட மிதிவடியை மிஞ்சல் அடுப்புல போட்டுட்டு பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. ஓ நிறைய ரசக்கு தூள் போல இருக்கு. நான் கூட தான் போட்டுட்டேன். ஒவ்வொன்றா தான் போட்டு எடுக்க போறேன்னு சொன்னா சட்டி சின்ன நண்டபடியா தான் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறேன். இனி வந்து நாங்க எல்லா மிதிவடியையும் பொரிச்சு எடுத்துட்டு பாப்போம். இந்த சைஸையும் பேருங்க, இந்த சைஸையும் பேருங்க. மிதிவடி இருந்தா அப்படித்தான் வெடிக்கும். இப்ப வந்து மிதிவடி எல்லாம் சுட்டு முடிஞ்சது. எனக்கு ஒவ்வொரு மிதிவடியும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மிதிவடியும் அப்படித்தான் இருக்கு. ஒன்று சாப்பிட்டாலே சும்மா வயிறு வந்து ஃபுல். அவ்வளவு பெருசா செய்திருக்கிறேன் மிதிவடி. வடிவா சாப்பிடுவோம். வயிற்றுக்கு போட்டா பாத்தீங்களா கலரா ரசக்கு தூள் எல்லாம் கூட போன இல்ல முறண்டு இருக்குது. எனக்கு சாப்பிடையில இனிதான் சாப்பிடுவோம். ஒரு பிளேன் டீ ஊத்திட்டு சாப்பிட்ட வேண்டாம். எங்களோட இரவு சாப்பாடு சரி. ஓ அதே மாதிரி வைக்கிறேன். சரி அதுவும் பொரிஞ்சிட்டு ராக்குவோம். அதுவுமே நல்லா பொரிஞ்சிட்டு ராக்குவோம். இல்லை பேப்பர்ல வச்சுட்டு பேண்ட் எடுத்து வைப்போம் ஆற விட்டு அதுல. சரியா இப்ப வந்து மிதிவடியெல்லாம் சுட்டு முடிஞ்சது. என்னோட பிளேன் டீயை ஊத்திட்டு சாப்பிடுவான். இப்ப வந்து நான் பிளேன் டீயோட வந்து சாப்பிட போறேன். அதை வெட்டுவான். வெட்டி சாப்பிட டேஸ்டா இருக்கு. பேப்பர்ல வச்சுட்டுதான் வெட்டுறேன். ஐயோ பிச்சுட்டேனே. சரியா பிஞ்சிட்டு வெட்டி சாப்பிட மாட்டேன். அதுக்கு பிஞ்சு நல்லா அவிஞ்சிருக்கேன். ஒரு துண்டாடு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். சுட சுட பிளேண்டியும் சுட சுட மிதிவடியும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப வந்து நாங்கள் மிதிவடியும் பிளேண்டியும் வந்து நல்ல சுட சுட சாப்பிட்டோம். இதோட நாங்க இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்க சந்திக்கின்றோம். பாய்.